7 மணிக்கு இவனை எழுப்பி விட சொல்லிட்டு மாலை போனா இவன் என்ன இந்த தூக்கம் தூங்கிட்டு கிடக்கான். சரி எழுப்பி விட்டுருவோம், இல்லைன்னா மருமவ சண்டைக்கு வருவா. எத்தை அவரை எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானேன்னு நம்ம வேலையை நம்ம செய்வோம். ஏலா அலெக்ஸு எந்திரில, விடிஞ்சிட்டு மணி 7 ஆயிட்டு பாரு. அலெக்ஸு மவனே எந்திரிம்மா, மணி 7 ஆயிட்டுமா, வேலைக்கு போகணும்ல. கழுதையா கத்திக்கிட்டு இருக்கேன், காதில் உழுதா இல்லையா? இந்த பையன் எதுக்கு இப்படி தூங்குதா? எந்திரிக்க மாட்டேக்கான். மவனே எந்திரியா. ஏல எத்தனை தடவை கூப்பிடுதேன், எந்திரி, தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில ஊத்திடுவேன். அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சும்மாவா சொன்னாங்க? 7 மணிக்கு உன் பொண்டாட்டி எழுப்பி விட சொன்னா, மணி 7 ஆயிட்டு, எந்திரிச்சு வேலையை பாரு. ராணி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? ஏங்க இப்பந்தான் சாப்பிட உட்காந்துருக்காளுங்க. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு வரலாம்லம்மா. இவளுக்கு சாப்பிட உட்காந்தாளுங்கன்னா வீட்டுல உட்காந்து சாப்பிடுற மாதிரி காலை கையை நீட்டிக்கிட்டு மெதுவோல சாப்பிட்டு கிடப்பாளுங்க. போய் சொல்லு, சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லு. சரிங்க, போய் சொல்லுதே. சரி பொங்கல் கோயிலுக்கு பின்னால வச்சிடலாம்ல? ஆமா ராணி, கோயிலுக்கு பின்னால இருக்கிற மரத்தடியில போய் வைங்க, அங்கன்னா கொஞ்சம் எண்ணெல்லாம் இருக்கும்ல. சரிங்க, அவளுகளை போய் முதல்ல சீக்கிரம் சாப்பிட சொல்லுதே. சம்மந்தி வீட்டுக்காரங்க என்ன இன்னும் வந்து சேரல? நம்மளுக்கு முன்னாலே கிளம்பிட்டாங்கல்ல, அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கணுமே. எங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்னு போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? வருவாங்க ராணி, ஒய்யாம போன் அடிச்சு கேட்க கூடாது, எரிச்சலா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சும்மா சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவர் இப்படி தொல்லை பண்ணுதாரேன்னு நினைப்பாங்க. அவங்களே வரட்டுமே, வழி தெரியாம போன் பண்ண நம்ம சொல்லுவோம். வழி சரியா சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே? நீங்க ஒழுங்கா சொல்லாம இருந்திருப்பீரு, அதனால அவங்க வரதுக்கு லேட் பண்ணுதாங்க. அப்படி சொல்லுதியோ? நான் கரெக்டா வழி சொன்னனே, அவங்களுக்கு எதுவும் புரியல போல. சரி போன் அடிச்சு பாக்கேன். சம்மந்தி எங்களுக்கா போன் அடிக்க போறீங்க? அடடே வாங்க சம்மந்தி, சம்மந்தி அம்மா மாப்பிள்ள உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க 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 சம்மந்தி வீட்டுக்காரங்களே, எல்லாரும் வாங்க. சம்மந்தி வர்ற வழியில ஒரு முக்கு ரோட்ல திரும்ப சொன்னீங்கல்ல, நாங்க அதுக்கு முதல் ரோட்லயே திரும்பிட்டோம். அதான் ஒரு 20 கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டியதா போயிட்டு எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே சம்மந்தி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நல்ல இயற்கையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஜாலியா தான் வந்தோம். ஆமா சம்மந்தி, வர்ற வழியில நல்ல வயக்காடுலாம் நல்லா இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே வந்தோம், நல்லா இருந்துச்சு, நேரம் போனதே தெரியல. சரி வாங்க, இட்லி சூடா இருக்கு, சாப்பிடுவோம். சரி சம்மந்தி, வாங்க போய் சாப்பிடுவோம். அங்கிள் பிரியாவும் விஜயும் எங்க? விஜய் நாங்க வந்த வேன் டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, பிரியா இங்கனதான் எங்கனையாவது சுத்திக்கிட்டு இருப்பா. சரி அங்கிள், நான் போய் பாக்கேன். சரி மாப்பிள்ள. அப்புறம் சம்மந்தி, பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு சம்மந்தி. பொங்கல் வைக்கணும்ல, பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம பூஜை பண்ண முடியும். அதனால பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா லேடிஸும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல பொங்கல் வச்சிருவாங்க. வச்சு முடிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம 2 பேரும் போய் பூசாரியை பார்த்து கூட்டிட்டு வந்துருவோமா? ஏன் சம்மந்தி, கோயில பூசாரி இருக்க மாட்டாங்களா? குலதெய்வம் கோயில் ஒரு காட்டுக்குள்ள கிடக்கு. இங்கே வர்ற ஆட்கள் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதனால பூசாரி இருக்க மாட்டாரு. அவரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் வந்து கோயிலில் பூஜை எல்லாம் பண்ணுவாரு. நம்ம இந்த மாதிரி இடப்பட்ட நாட்கள்ல வந்தோம்னா நம்ம போய் கூப்பிட்டா வருவாரு, வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு போவாரு. அப்படியே சம்மந்தி, சரி சரி, அப்போ போய் சொல்லிட்டு வந்துருவோமா? முதல்ல சாப்பிடுங்க சம்மந்தி, சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம போவோம். அப்படியே சொல்லுதீங்க, வயிறு பசிக்கத்தான் செய்யுது, ஒரு காப்பியை குடிச்சிட்டு வந்துட்டோம். சரி சாப்பிட்டுருவோம், சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க சம்மந்தி. இட்லி சூடா இருக்கு, போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விரட்டி விட்டாங்க. வந்து பார்த்தா இட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாதிரி சில்லுன்னு குளிந்துல கிடக்கு. ஏக்கா நேத்து ராத்திரியே சுட்டுட்டாங்கல்ல, பிறகு சூடாவா இருக்கும், குளிந்து போய் தான் கிடக்கும். என்னமோ புண்ணியத்துக்கு சாம்பார் மட்டும் 3 கல்ல வச்சு அடுப்பு கூட்டி சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்பார் சூடா இருக்கு, ஆறுறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க டீ. இட்லி மட்டுமா குளிந்து கிடக்கு? வடையை தொட்டு பாருங்க, நல்ல கல் மாதிரி இருக்கு. நேற்று ராத்திரியே சுட்ட வடை இல்லை, நல்லா இறுகி போயிட்டு அடிச்சா மண்டை உடஞ்சிரும் போல, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம டீ குடிக்கும் போது ஒரு வடை தின்னமே, அது நல்லா இருந்துச்சுல்ல, சூடா மொறு மொறுன்னு தந்தான். சரி என்ன செய்ய, இருக்கிறத சாப்பிட வேண்டியதுதான். சாம்பாராவது சூடா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அள்ளி வாயில போடு. மாலாக்கா பாத்தீங்களா, சிம்ரன் நம்ம கூட உட்காரல, அவங்க மாமியார் கூட போய் உட்காந்துருக்கா பாருங்க. ஆமா, எல்லாம் தான் குடும்பம்னு வந்தோடனே குடும்பத்தை தானே பாக்கு, பாசம் அப்படி. செல்லத்தாயக்கா, நீங்க சிம்ரனுக்கும் உங்க மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவளை மருமகளா ஏத்துக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு சம்மதம்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனா இவ்வளவு ஒன்றும் மருமகளை ஏத்துக்கிடல. எனக்கெல்லாம் இவ்வளவு பார்த்தாலே பிடிக்கல. ஏன் அப்படி சொல்லுதீங்க செல்லத்தாயக்கா? அவ நல்ல பிள்ளை, உங்ககிட்ட நல்ல மருமகளா நடந்துக்கிடுவா. ஆமா ஆமா, நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன் மருமவளா இருந்தா ஏன் வீட்டோட இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஒய்யாம ஓடக்கூடாது. ஏன் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். நான் நில்லுனா நிக்கணும், உட்காரணும் உட்காரணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஆண்டி, நீங்க என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, எள்ளுனா என்னையா நிக்க.
பாத்தியா, இப்படித்தான் அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன பேச்ச மட்டும்தான் நீ கேட்கணும். எள்ளுன்னா எல்லாம் மட்டும்தான் நிக்கணும். எண்ணெயா வந்து நிக்க கூடாது. பிறகு புளிஞ்சு தூக்கி வீசிடுவேன். சரி ஆண்டி, நீங்க எள்ளுன்னு சொன்னா எல்லாவே கிடக்க. இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. உன்னைய அப்படியே கொண்டு வீட்டுல கொண்டு மருமகளை போட முடியாது. அதுக்கு முன்னால வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்கு உனக்கு முதல்ல பழக்கி விடணும். அதுக்கு வந்து உனக்கு ஒரு வாரத்துக்கு நான் வந்து வகுப்பு எடுக்க போறேன். என் வீட்டுக்கு வா, தினம் வேலையெல்லாம் எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி தரேன். அது எல்லாத்தையும் கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கோ. பிறகுதான் உனக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறத பத்தி நான் யோசிப்பேன். என்னது, வகுப்பு எடுக்க போறீங்களா? ஆமாட்டி, சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவ, வீடு கூட்ட, பெருக்க எல்லா வேலையும் உனக்கு சொல்லி தருவேன். பிறகு அதுல இருந்து பரீட்சை வைப்பேன். பரீட்சையில நீ பாஸ் ஆனினாதான் நீ ஏன் மருமவா. ஐயோ கடவுளே, பரீட்சையா? பரீட்சைனாலே எனக்கு பயமாச்சே. நான் பாஸ் ஆயிருவேனான்னு தெரியலையே. ஏட்டி சிம்ரன், பயப்படாத. நீ பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோயேன், டீச்சர் சரியா சொல்லி தரலன்னு பழைய தூக்கி அவங்க மேலேயே போட்டுருவோம். ஓஹோ, டீச்சர் சரியில்லைன்னு பழைய தூக்கி ஏன் மேல போடுவீங்க? உனக்கு வாய் ரொம்ப நீளுது. பேசாம நீங்க சேர்ந்து அவ கூட வகுப்புக்கு வந்துரு. உனக்கும் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வரதெல்லாம் எப்படின்னு சொல்லி தரேன். உனக்கும் வகுப்பு எடுக்க வேண்டியிருக்கு. என்னது, எனக்கு பாடம் நடத்த போறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு எனக்கு ஒரு மாமியார் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. நீங்க ஒன்றும் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு தூரம் பேசிட்டல, அதனால இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போவோம் பாத்தியா? அப்பயே உன் மாமியார்ட்ட வந்து கெஞ்சி கூத்தாடினாலும் சரி, பெர்மிஷனை வாங்கிட்டு நாளைக்கு காலையில உன்னையும் கூட்டு வச்சு வகுப்புல போட்டு உன்னை கொள்ளுதானே இல்லையான்னு பாரு. செல்லத்தையக்கா, நீங்க ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. இப்பதான் உங்க மேல மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே போகுது. நீங்க சிம்ரனுக்கு மட்டும் இல்ல, இந்த நெட்டச்சிக்கும் நல்ல வழியை சொல்லி கொடுங்க. அப்பதான் இவளுக்கு உருப்படுவாளுங்க. வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம தெண்டத்துக்கு சுத்திக்கிட்டு அலைதாளுங்க. கூட்டு போய் ஒரு 4 அடி அடிச்சு நல்லா சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வரதெல்லாம் நல்லா சொல்லி கொடுங்க. சொல்லிட்டல, நாளைக்கு மட்டும் இவ வீட்டுக்கு வரட்டும். மண்டையை உடைச்சு மாவில கேத்திருதேன். இந்த லட்சுமி அக்காவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டுல சதி பண்ணுதாக. என்னடா இது நெடுவாளிக்கு வந்த சோதனை. லட்சுமி அக்கா, எதுக்கு இந்த பல்லு போன பழைய கிளவிட்டு என்னையே கோத்து விடுதீங்க? நான் தான் நல்ல வீட்டில் வேலை செய்ய படிச்சுட்டேன்ல. நேற்று துணியெல்லாம் துவைச்சோம்ல, எதுக்கு இப்படி பண்ணுதீங்க? நீ துணி துவைச்ச லட்சணத்தை தான் நேத்து பார்த்தனே. சோப்பு பூரா தண்ணியில கலக்கி விட்டுட்டு துணியை சும்மா கல்லுல வச்சு கும்மிக்கிட்டு இருக்க. அதுக்கு பேர் துணி துவைக்கிறதா? நீ நல்ல வகுப்புல போய் நல்ல பாடம் படிச்சு நல்ல புத்தியோட நல்ல ஒழுக்கத்தோட நல்ல உங்க மாமியார் மேல மரியாதையோட உங்க வீட்டுக்காருக்கு பணிஞ்சு பணிவா நடந்து குடும்ப பொண்ணா இருக்கணும். நல்ல அழகா வேலை செய்யணும். அதெல்லாம் பார்த்து என் மனசு பூரி படையணும். என்னை அக்கா அக்கான்னு சொன்னேன்ல, தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அக்கா ஆசைப்படக்கூடாதா? இப்படி ஒரு அக்கா இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தேவையா மக்களே? போட்டு தள்ளிடுவோமா? சரிடி, காலையில நாளைக்கு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருங்க. சரியா? காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வகுப்பு இருக்கு. அது பிறகு ஒரு வாரத்துக்கு வரணும். சரியா? அதுக்குள்ள உங்களை அடிச்சு திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவேன். எத்தே, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நீங்க சிம்ரன மருமகளை ஏத்துக்கிட்டீங்களே. மருமகளே குப்பை, என்ன இருந்தாலும் நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்காளே, அதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எத்தோய், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எத்தை. அவ உங்களுக்கு என்னை விட நல்ல மருமகளா இருப்பா. நீங்க சொன்னதெல்லாம் செய்வா, உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. சரிட்டி, யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. அதுபடி தானே நடக்கும். நீ நல்ல கலெக்டருக்கு படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல கலெக்டர் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஏப்பா செல்லத்தையக்கா, இந்த அளவுக்காவது இறங்கி வந்திருக்காங்களே, கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஏட்டி, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட ராதாவும் செல்வியும் வந்தாங்கல்ல, அவங்கள எங்க காணோம்? ராதா, செல்வி, பட்டம்மா பாட்டி, அப்புறம் பொக்கவாய் தாத்தா, அவங்க எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதானே கேட்க, நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிறகு அவங்க என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பாளுங்க? ஏக்கா, அவங்கெல்லாம் எவ்வளோ விவரமான ஆளு தெரியுமா? சாம்பார் சட்டி சூடாக இருக்குது பார்த்தீங்களா? சாம்பார் சுட சுட இருக்குது. அதனால பக்கத்தில் உட்காந்தா நல்லா சாப்பிடலான்னு பிளான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வச்சு கொண்டு வந்து சாப்பிட்டா சாம்பார் ஆறி போயிருதுல்ல, அங்கே சுட சுட பக்கத்துலேயே மோந்து ஊற்றிக்கிடலாம்ல. அதனால தான் நல்லா விவரமாக உட்காந்துருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம், நம்மளும் சாம்பார் சட்டி பக்கத்துலேயே உட்காந்துருக்கலாமோ? லட்சுமி அக்கா, உங்கள் ஃபோன் தானே அடிக்கி, சத்தம் கேட்கலையா? அட ஆமாடி, என் ஃபோன் தான் அடிக்கி. இரு யாருன்னு பாப்போம். எங்க அத்தை தான் போடுதாக. இந்த நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் போடுதாக? எத்தை சொல்லுங்க தே. மர்மோளே, சேகரு பணியன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். பணியன் எங்க வச்சிருக்க? எத்தை, பணியன் எப்பவும் வைக்கிற இடத்துல தானே இருக்கும், அவருக்கு தெரியுமே. நீ தான் அவனுக்கு தினம் எடுத்து கொடுப்பியம்ல, அதனால கேட்டா எங்க இருக்குன்னு சொல்லு. எத்தே, அந்த பெட்ரூம்ல இருக்கிற இரும்பு பீரோல 3வது அடுக்குல ஒரு ஓரமா இருக்கும் பாருங்க. வெள்ளை பணியனா வரிசையா அடுக்கி வச்சிருப்பேன். அதை பார்த்து ஒன்னு எடுத்து கொடுங்க. சரி மர்மோளே, முதல்ல கேட்க வேண்டியதே கேட்கல பத்தியா? கோயிலுக்கு நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? ஆமத்தே, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். நாங்க வந்து ஒரு 1 மணி நேரம் இருக்கும். வந்து கோயிலெல்லாம் சுத்தி பார்த்தோம். பிறகு உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே மர்மோளே, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும்? என்ன சாப்பாடு? இட்லி, வடை, சட்னி, சாம்பார் வச்சிருக்காகத்தே. அப்படியே மர்மோளே, ஹோட்டல்ல வாங்கிட்டாரோ? இல்லத்தே, ஹோட்டல்ல வாங்கல. இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் ஒன்றும் கிடையாது. அதனால நேற்று ராத்திரியே சமையல்காரங்களை விட்டு செய்ய சொல்லிட்டாங்க போல. செஞ்சு கொண்டு வந்தாச்சு. அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாம்பாரை மட்டும் எங்களுக்குள்ள கல்ல அடுப்பு வச்சு சூடு பண்ணி கொடுத்தாங்க. சரி மருமோளே, பார்த்து எடுத்து பத்திரமா இருந்துட்டு வாங்கன்னு. அத்தை போனை வைக்கிட்டா? சரித்தே, வைங்க. என்னவா அந்த துர்கா கொண்டைக்கு? ஏட்டி, எங்க மாமியார் மரியாதை இல்லாம பேசாதட்டி. பிறகு என்ன கோவம் வந்துடும். எங்க வீட்டுக்காரு பணியனை காணும்னு தேடினாரா. அதுக்கு தான் எங்க அத்தையை விட்டு போன்
ஃபோன் அடிக்க சொல்லியிருக்காரு. வீட்டில் ஒரு மனுஷனுக்கு பணியன் இருக்கிற இடம் தெரியாதாக்கும் எடுத்து வச்சு கொடுத்து பழக்கியிருக்கீங்க. உங்கள் மேலே தான் தப்பு. ராமுலாம் அப்படி கிடையாது தெரியுமா? அவர் வேலையை அவரே செய்வார். அவரே காலையில் போய் காப்பி போட்டு குடிப்பார். அவரே குளிச்சுட்டு வந்து பணியன்னு சட்டை எல்லாம் எடுப்பார். சட்டையெல்லாம் அயன் பண்ணி அவரே போட்டுட்டு போயிடுவார். போகும்போது எனக்கும் காப்பி கொடுத்துட்டு போகிறாரு இப்போல்லாம். ஓஹோ, உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் நீ செய்ய சொல்லிட்டு நீ தூங்கிக்கிட்டு இருப்ப. அவர் காப்பி போட்டு கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு உன்னை எழுப்பி விடுதாரோ? அதுக்கு தான் உனக்கு கிளாஸ் வச்சிருக்கு. நாளையில இருந்து பெயர் என்ன? எங்கே சுற்றினாலும் அந்த கிளாஸை மட்டும் விட மாட்டேக்காங்க. நாளைக்கு நான் கிளாஸுக்கு போனா தானே எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவேன். நம்ம வீட்ல இருந்து தலைப்பா கட்டு மண்டையர் எந்திரிச்சாரா வேலைக்கு போனாரான்னு ஒன்றும் தெரியலையே. அத்தையை எழுப்பி விட சொல்லிட்டு வந்தேன். அவங்க எழுப்புனாங்களா எந்திரிச்சாரான்னு தெரியல. இன்னைக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சாகணும்னு சொன்னாரு. என்ன செய்ய போறாரோ தெரியல. சரி, பிறவாட்டி ஃபோன் அடிச்சு கேட்போம். மாலாக்கா, நீங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது மீனாக்கு தெரியுமா? ஆத்தி, அவளுக்கு தெரியாதுடி. அவட்டெல்லாம் போய் யாரும் சொல்லி கிள்ளி கொடுத்துறாதீங்க. அவளுக்கு தெரியாது. சொன்னேன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு சீன் போட்டு எப்படியாவது என்னை இருக்க வச்சிருப்பா. என்னை இங்கே அனுப்பியிருக்க மாட்டா. நான் எங்கள் அத்தைகிட்ட மட்டும்தான் சொன்னேன், வேற யார்ட்டையும் சொல்லலை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அவர் தூக்கத்தில் இருந்தாரு. கேட்டாரோ என்னமோ தெரியல. அத்தைகிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். பாவம், இன்னைக்கு பூரா உங்க அத்தை அவளை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோ. வாங்க ராணியக்கா, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? நீங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடணும் லட்சுமி. இப்போ தான் சம்மந்தி அம்மா வந்திருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதேன். வந்துட்டாங்களா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி சாப்பிட்டுருங்க. சாம்பார் சூடா இருக்கு பாத்தீங்களா? இப்பவுமே சாப்பிட்டுருங்க. பிறகு நேரம் ஆக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாம்பார் ஆறி போயிடும். சரி லட்சுமி, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இந்த இப்ப சாப்பிட்டு முடிச்சிருவோம்க்கா. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணணும். கொஞ்சம் தண்ணி பிடிக்கணும். யாராவது 2 பேர் ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் பின்னாடி குளத்துல தண்ணி கிடக்கு, பிடிச்சிட்டு வரீங்களா? ஏக்கா நான் போறேன். நானும் நெட்டச்சியும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம். சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துருங்க. மற்றவங்க இங்கே இருக்கிற வேலைகளை பாருங்க. பூஜைக்கு தயார் பண்ணணும்ல, அதுக்கு ஏதாட்டும் வேலை இருக்கும், அதை பாருங்க. சரிக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டதோம். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. சரி டி, நான் போய் சாப்பிட்டு வரேன். இந்த குளத்திலேயே தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஒரே தாமரைப்பூ செடியும் கொடியுமல்ல கிடக்கு. தண்ணியே நல்லா இல்லையே. கோயிலுக்கு பின்னால் இருக்கிற குளம்னு சொல்லி விட்டாங்கல்ல. இங்கே ஒரு குளம் தானே இருக்கு. அப்போ இந்த குளத்தை தான் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு மோசமா பாசி பிடிச்சு போய் கிடக்கு. இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் பொங்க வைக்கவா? நம்ம வேற ஏதாவது தண்ணி கொண்டு போயிருமா? அவனை எங்கேயாவது ஒரு கிணறு இருக்கான்னு பாப்போமாடி. வாரியா? ராணியக்கா சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு. பிறகு நம்ம வேற எங்கேயாவது இருந்து தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க, ஏன் குலதெய்வம் கோயிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் எங்கேருந்துடி எடுத்துகிட்டு வந்தீங்க? நீங்கள் வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இப்போ ஓட்டாம்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம இந்த குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியா சொல்லுதே? அதுவும் கரெக்டு தான். பிறகு தண்ணி பிடிக்காம போனால் ஏதாவது சொல்லுவாங்க. சரி, இந்த குளத்திலே தண்ணி எடுத்துகிட்டு போவோம். சரி மலாக்கா, நீங்கள் நில்லுங்க, நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு எந்த செல்லத்தாயக்கா வீட்டுக்கு நல்லொழுக்க கிளாஸுக்கு போக போறியா? நான் எதுக்கு போகணும்? நான்லாம் போக முடியாது. எங்கள் அத்தை ராமுலாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி அடுத்த வீட்டுக்கு விடுவாங்க? அதெல்லாம் விட மாட்டாங்கக்கா, நான் போக மாட்டேன். எனக்கு என்னமோ நீ போய் செல்லத்தாய் கிழவி கிட்ட சிக்கிக்கிடுவியோன்னு தோணுது. ஏற்கனவே அந்த கிழவி நம்ம மேல கொலவெறியில இருக்கு. இப்ப எல்லா கோபத்தையும் சேர்த்து வச்சு உன் மேலையும் சிம்ரன் மேலையும் காட்ட போகுது. வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருங்கம்மா. ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேனோ? நான் எப்படி போவேன்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்குமா? அப்படியே சொல்ற? சரி பாப்போம், நாளைக்கு பாப்போம் என்ன நடக்குன்னு. நீ தண்ணியை பிடிச்சிட்டு வா போவோம். ஏக்கா, தண்ணியை பார்க்கவே பச்சை கலரில் பாசி பிடிச்சி போய் பயங்கரமால இருக்கு. பேய் படத்தில் பார்க்குற குளம் மாதிரி இருக்குக்கா. எனக்கு பயமாக இருக்கு. ஏட்டி படி இருக்குட்டி, கண்ணுக்கு தெரியுதா? பார்த்து மெதுவா இறங்கு. சரி. மலாக்கா, கால் வழுக்கிற மாதிரி இருக்கு. வலிக்கு விழுந்துருவோம் போலையே, பயமா இருக்கே. மெதுவா பார்த்து போ. ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். அவனுக்குள்ளேயே குனிஞ்சு நின்று அப்படியே தண்ணியை மோந்துரு. மாலாக்கா, கால் வைக்க முடியல, ரொம்ப வழுக்குது. பாசி பிடிச்சி போய் கிடக்கு. ஏம்மா தாயே, ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்துதே? படக்குன்னு தண்ணியை மோந்துட்டு வாமா போவோம். மாலாக்கா, பிடிங்க பிடிங்க, காப்பாத்துங்க. உள்ள போற மாலாக்கா, பிடிங்க பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. இருட்டி வாரேன், வந்து காப்பாத்துதே. ஏட்டி உன் காலை பிடிச்சு நான் இந்த பக்கம் இழுக்கேன், அப்படியே வந்துரு. வழுக்குது வழுக்குது மாலாக்கா, காலை விடுங்க, வழுக்குது. அடி பாதகத்தி, நீ உளுந்தது காணாதுன்னு என்னையும் சேத்துல இழுத்து போட்ட. நானா ஒன்றும் உள்ள தெரியுமா? கால் வலிக்கிட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் காலை பிடிச்சி இழுத்து விட்டீங்க, அதான் வலிக்கிட்டு போயிட்டு.
நெட்டச்சி இழுத்து போட்டல, எந்திக்க முடியல, என்னை தூக்கி விடு. என்னைய தூக்குறதுக்கே 2 பேர் வரணும், நான் எங்க உங்களை தூக்க? அப்படியே மெதுவா எந்திரிச்சு போங்க. ஏ கடவுளே, கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கனே, எந்திக்க முடியலையே. அடியே காலை விடுட்டி, இழுக்காத வலிக்கு, விடு விடு, காலை விடு. இப்போ மட்டும் வலிக்கா? நீங்க காலை பிடிச்சி இழுக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. அடியே பழி வாங்குற நேரமா இது, என் காலை விட்டுட்டு நீ எந்திரிட்டி. ஏக்கா எந்திக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கால் வலிக்கிட்டே போகுது. நான் காலை ஊனி எந்திரிச்சா அது இன்னொரு தடவை வலிக்கி விடுது. ஒழுங்கினோ ஒன்னா நம்பர் ஒழுங்கினோ, ஒரு கூறு கிடையாது. தண்ணி கொண்டு வருவீங்க, பொங்க வைக்கணும்னு அங்க காத்துக்கிட்டு கிடக்காளுங்க, இங்க உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ 2 பேரும்? ஒன்னும் சரி கிடையாது, ஒரு கூறு கிடையாது. நாளைக்கு வகுப்புக்கு வந்துருங்கட்டி, உங்களை போட்டு பாடா படுத்துதே. ஏட்டி ஒத்த ரோசா, நீங்க சேர்ந்து இவ கூட வகுப்புக்கு வந்துருன்னு. என்னது, நானும்